شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழப் போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களை படைத்து இவ்வுலகில் வாழச் செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக எது உண்மையோ எது சத்தியமோ எது நல்லதோ அதன் வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்களை அனுப்பி அந்த தூதர்களுக்கு வேதங்களை வழங்கி இறைவன் சொல்ல நினைக்கிற அறிவுரைகளை வழிகாட்டுதல்களை அல்லாஹ் வழங்கி கொண்டிருந்தான். அப்படி வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டுதலாக வாழ்க்கைக்கான ஒளியூட்டும் வெளிச்சமாக இருப்பதுதான் திருமறை குர்ஆன். அந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எண்ணற்ற அறிவுரைகளை, கட்டளைகளை, போதனைகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுகின்றான், வதக்கிர், நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். அதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பதம் மீண்டும் சொல்லுங்கள். திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று இறைவன் பேசுகின்றான். அறிவுரை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிற பதம் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும்? வருஷத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? மாசத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? இப்ப இன்னைக்குதான் ஜும்மா வெள்ளிக்கிழமை, அதுக்கு ஈவினிங்ல ஒரு பயானா? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? எதுக்கு இத்தனை தடவைகள் மீண்டும் மீண்டும் சொன்னதையே திரும்ப திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? அதற்கான பதிலையும் அல்லாஹ்வே சொல்லுகின்றான். ஏன் தெரியுமா? ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அதான் காரணம். பலவீனமா? என்ன பலவீனம்? எல்லாமே பலவீனம், எல்லாமே பலவீனம். ஒரு மனிதன் சாப்பிடுறான், எவ்வளவு சாப்பிட முடியும்? அண்டா நிறைய பிரியாணி இருக்குப்பா, எல்லாத்தையும் அடிச்சு நவட்ட முடியுமா? ஒரு அளவு தான், தாங்க முடியாது. மூச்சு திணறி செத்து போயிருவான் ஓவர்லோட் ஆச்சுன்னா. நல்லா தண்ணி குடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ரைட்டு. அடுத்த 2 நாளைக்கு ரெஸ்ட் ரூமுக்கு ரெஸ்ட்பா, அந்த பக்கமே தலை வச்சு பார்க்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லிமிட் தாங்காது, நம்ம உடம்பு நம்ம பேச்சு கேட்காது, அன்கண்ட்ரோலா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியேற ஆரம்பிச்சு. மனிதனுக்கு இருக்கிற பலவீனம். தூங்கவே மாட்டேன், முடிச்சுக்கிட்டே இருக்க போறேன், யாருமே சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேர உழைப்பிற்கு பிறகு உறக்க நிலைக்கு, ஓய்வு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு தான் ஆக வேண்டும். மனிதனுக்கு இருக்கிற பலவீனம். இப்படி எண்ணற்ற பலவீனங்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைச்சிருக்கிறான். அந்த பலவீனங்களில் ஒரு பலவீனம் தான் மறதி என்கின்ற பலவீனம். மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பலவீனங்கள்ல அது ஒரு பக்கம் அருளா இருந்தாலும் மனித பலவீனங்களில் மறதி என்பது ஒரு பலவீனம் தான்.
எங்க போன வாரம் ஜும்மாவுல என்ன தலைப்புல பேசினாங்க, யாராவது சொல்லலாமா? போன வாரம் ஜும்மாவுல போன வாரம் என்ன தலைப்புல பேசினாங்க? யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதான் போன வாரம் பேசினதே நமக்கு மறந்து போகும்னா, என்னென்ன சிந்தனை இல்லாமல் மறைஞ்சு போகும்னா, போன மாசம் போன வருஷம் சொல்லவா வேணும்? அதான் மனுஷன், மனிதன் அந்த மறதி என்கின்ற பலவீனத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சான். படைச்சிட்டு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? யா ஆதம் முஸ்குன் அன்த வ ஜௌஜிக்கல் ஜன்னா. இந்த பாருங்க, ஆதமே, நீங்களும் உங்க மனைவியரும் இந்த சுவன பூஞ்சோலையில போங்க. ஹைசு ஷிஅதுமா ரகதா, விரும்பின மாதிரி இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, விரும்பின நல்லா சாப்பிடுங்க, நல்லா சுத்தி பாருங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்து பக்கம் மட்டும் போயிடாதீங்கப்பா அப்படின்னு நல்லா கட்டளை போட்டான். சைத்தான் என்ன பண்ணா? ஆசை வார்த்தை கொடுத்தான். மரத்தை நெருங்கினா, பழத்தை சுவைச்சின்னா நீ இங்கே நிரந்தரமாயிடுவ, வானவர்களை எல்லாம் விட நீ உயர்ந்துடுவ, வா ஆதமே வா, வந்து வா, நெருங்குன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மறந்தார்கள், அம்மரத்தை நெருங்கினார்கள், இறைவனின் கோபத்திற்கு ஆளானார்கள். இவ்வுலகிற்கு அவர்கள் இறக்கி அனுப்பப்பட்டார்கள் என்கின்ற வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறப்பார்கள் என்றால் நம்மளாம் மறக்க மாட்டோமா? அதுவும் யார்கிட்ட இருந்து கேட்டாங்க? அகிலங்களை படித்து பரிபாலிக்கிற அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக அறிவுறுத்தலை பெற்றார்கள். டைரக்டா கேட்டாங்க. திரை கப்பால் இருந்து டைரக்டா அவனுடைய குரலோடு என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். நேரடியாக இறைவனின் அறிவுறுத்தலை பெற்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மறப்பார்கள் என்றால், இங்க வந்து ஒரு 4 வருஷம் ஒருத்தர் போய் மசால படிச்சுட்டு வந்து அவர் கொஞ்சம் பேடையில ஏறி பேசி ட்ரெயின் ஆகி குறிப்பெடுத்து அதை வந்து பேசி தலைமுறையா கடந்து வந்து நமக்கு செய்தி சொல்லப்படுது. நாம மறக்க மாட்டோமா? அல்லாஹ்ட்ட இருந்து டைரக்டா கேட்டதே மறந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்ம அப்படியா? அப்ப மறதி என்கின்ற பலவீனத்தோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். சரி, திரும்ப திரும்ப சொன்னா என்ன நடக்கும்? எரிச்சல் வருமா? என்னங்கடா நீங்க ஒன்னா கூப்பிடுறாங்க, பயானு, வாராந்திர பயானு, உள்ளரங்கு பயானு, அந்த திருமண கூட்டம், பொதுக்கூட்டம், எத்தனை பயானு, பயானு பயானு பயானு. எரிச்சல் வருமா? ஆமா, பெருசா என்ன தலைப்புல பேசிட போறாங்க, அந்த தலைப்பு தானே, ஆமா நம்ம பல தடவை கேட்ட தலைப்பு என்று வெறுப்பு வருமா? ஆமா, இந்த தலைப்புல என்ன செய்தி சொல்லுவாங்க, வளைச்சு வளைச்சு சுத்தி சுத்தி இந்த தலைப்புல இப்படி ஒரு 10 செய்தியை தான் சொல்ல போறாங்க, அது தெரிஞ்சது தானே அப்படிங்கிற அசால்ட்டு மமதை வருமா? அது மத்தவங்களுக்கு வரலாம், ஆனா இறை நம்பிக்கையாளர்களுக்கு வரக்கூடாது என்கிறான் இறைவன். வதக்கிர், நீங்கள் மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த மீண்டும் மீண்டும் சொல்லுதல் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு எரிச்சலையோ வெறுப்பையோ சலிப்பையோ விரண்டோடுதலையோ பாராமுகத்தையோ ஏற்படுத்தாது. மாறாக தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்கள் அதிலிருந்து பலன் பெறுவார்கள் என்கிறான் இறைவன். மார்க்க அறிவுரைகளை, மார்க்க செய்திகளை கேட்கிற விஷயத்தை அல்லாஹ் இறை நம்பிக்கையின் தன்மையோடு கொண்டு வந்து சேர்க்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எத்தனை தடவை சொன்னாலும் சரி, என்னடா இத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கிறோங்கிற எரிச்சல் இல்ல, இத்தனை தடவை கேட்டிருக்கிறோமே, நம்ம மாத்தி இருக்கிறோமா, நம்மள்ட்ட எதை மெருகேற்றி இருக்கிறோம், நம்மள்ட்ட எதை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்வில் எத்தனை விஷயங்களை நம்ம திருத்தி இருக்கிறோம் என்ற அந்த பயனை தேடுவார்கள். இது இறை நம்பிக்கையாளர்களின் பார்வையாக மனநிலையாக இருக்கும் என்கிறான் இறைவன். இப்படி இருந்தா தான் இறை நம்பிக்கையினுடைய தன்மையின் அம்சம் இருக்கிறது என்கின்ற அந்த நிலையை அல்லாஹ் உணர்த்துறான். அந்த அறிவுறுத்தலை, மார்க்க செய்திகளை கேட்கிற விஷயத்தை அல்லாஹ் வந்து இறை நம்பிக்கையோடு கொண்டு வந்து பொறுத்துதான். ஏன் அப்படி சொல்லணும்? எதுக்கு அல்லாஹ் மார்க்க அறிவுரைகளை, செய்திகளை இறை நம்பிக்கையின் அம்சத்தோடு கொண்டு வந்து அல்லாஹ் பொருத்தணும்? ஏன்னா இங்க பேசப்படக்கூடிய செய்திகள், கருத்துக்கள் அவனுடைய கருத்துக்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், இறைவனுடைய வழிகாட்டுதல்கள். யாராவது இங்க வந்துட்டு, பாய் நான் 5வது படிக்கும் போது அல்லது ஒரு 5 வயசா இருக்கும் பொழுது எங்க அம்மா என்னை கடைக்கு கூட்டிட்டு போனாங்க பாய்,
அப்ப நான் அங்க ஒரு விளையாட்டு ஜாமா இருந்துச்சு, எனக்கு தாங்கம்மான்னு கேட்டு கேட்டு அழுதேன். வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எங்க அம்மா வாங்கி தராம போயிட்டாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? இப்படின்னு யாரும் சொந்த கதையை பேசிட்டு இருக்கிறோமா, சோக கதையை பேசிட்டு இருக்கிறோமா? அது இல்ல. மார்க்க சபைகளில் பேசப்படுகிற கருத்துக்கள் அனைத்தும் இறைவனின் வசனம், இறைவனின் வார்த்தைகள், இறை சொற்கள். அதனாலதான் அல்லாஹ் அந்த அறிவுரைகளை கேட்கிற விஷயங்களை இறை நம்பிக்கையோடு கொண்டு வந்து புகுத்துறான். அதனாலதான் அவ்வளவு சிறப்புகள் அந்த சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய மார்க்க அறிவுரைகள் பேசப்படுகிற மார்க்க சபைகளுக்கு அவ்வளவு சிறப்புகள் அல்ல. அதனால தான் சொல்றான், வநஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, யார் இறை இல்லத்துல இறைவனுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறார்களோ, இந்த மார்க்க செய்திகளை பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலும் அதை படிப்பதிலும் அதில் தெரிந்து கொள்வதிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, அந்த மக்கள் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது இறைவனின் அமைதி பொழிந்து கொண்டிருக்கும், அமைதி இறங்கிக் கொண்டிருக்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை அரவணைத்துக் கொண்டிருப்பார்கள், இறக்கைகளால் சூழ்ந்து அரவணைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள், இறைவா இந்த மக்களுக்கு, இதோ இங்கே குழும்பி இருக்கிற மக்களுக்கு, இதோ உன்னுடைய செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கிற மக்களுக்கு, உன்னை பற்றி நினைவு கூறக்கூடிய மக்களுக்கு, இறைவா இவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்கு, இறைவா இவர்களை நரகத்தை விடும் நீ காத்து விடு என்று வானவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். எதுக்கு? மார்க்க சபைகளுக்கு, அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு. ஏன்? ஏன்னா அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இறைவனுடைய வேத சொற்கள், மார்க்க செய்திகள் அங்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் சொன்னார்கள், ஃபீமன் ஐந்தஹு தக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்தஹு, அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கிற சபையோரிடத்தில், வானவரிடத்தில். பாருங்க, அடியான பாரு, அப்துல்லாவை பாரு, அப்துல் ரஹ்மான பாரு, அவரை பாரு, பாரு என்னை நினைவு கொண்டுகிட்டு இருக்கிறான். அவனை திசை திருப்புகிற, அவனுடைய சிந்தனையை மடைமாற்றுகிற வியாபாரம் இருந்தாலும் உலக விஷயங்கள் இருந்தாலும் அனைத்தையும் திறந்து விட்டு என்னை நினைப்பதற்கு, என் செய்தியை கேட்பதற்கு அமர்ந்து கொண்டிருக்கிறான். பாரு, அவனை பாரு என்று அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கிற வானவர்களிடத்தில் மார்க்க செய்திகளை அதை கேட்பதற்காக குழும்பி இருக்கிற, அதை கற்பதற்காக குழும்பி இருக்கிற மக்களை பற்றி தன்னுடைய சபையோர்களிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பான். இது சாதாரண விஷயமா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல பாய் அந்த சூப்பரா பண்றாரு, அந்த பாய் எப்படி எல்லாமே அப்படி பெர்ஃபெக்டா பண்றாருன்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு பாராட்டு நமக்கு வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பணியை நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். யாரோ ஒருத்தவர் சொல்லும் பொழுது. அப்ப அல்லாஹ் நம்மளை பத்தி சொல்றான்னா, கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் இறைவன் நம்மை பற்றி நினைவுபடுத்துகிறான். அது எவ்வளவு சிறப்பு, அது எவ்வளவு பேரருள். அது அல்லாஹ் இந்த மார்க்க சபைகளில் இறைவனுடைய செய்திகளை கற்றுக்கொள்ளப்படுகிற சபைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய செய்தி, ஏன்னா அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் பேசப்படுகிற சபை. அப்ப இந்த மனநிலை நம்ம இடத்துல இருக்கணும். மார்க்க செய்திகளை கேட்கிற அந்த நிலையில திறந்த மனநிலையோட இறைவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த செய்திகள் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். சரி, மார்க்க செய்திகளை கேட்கிறோம், கேட்கிறது எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயனளிக்குதா? கேட்டாச்சு, இது இப்படி எப்படி செய்யணுங்க, இது இப்படி எப்படி செய்யக்கூடாது, இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு, எல்லாம் ரைட்டு தெரியுது. அதெல்லாம் பல உரைகள்ல கேட்டு கேட்டு எல்லாமே தெரியுது. ஆனா எல்லாமே செயல்முறைக்கு வருதா, நடைமுறைக்கு வருதா, வாழ்க்கையில் அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இல்ல. மனித பலவீனங்கள்னால சில விஷயங்களை இயலாமையினால தவற விடப்படுது. எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். 100% பெர்ஃபெக்ட்னு உலகத்துல எவனும் கிடையாது, யாருமே கிடையாது. இருக்கும் சில மறதியிலையோ அல்லது அசால்ட்லயோ ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே அது தெரியும், அதை நான் செய்ய மாட்டேன். மார்க் அடிப்படையில இது இப்படிதான்பா செய்யணும் தெரியுங்க, அதெல்லாம் கேட்டு செய்ய மாட்டேன். வேணும்னு மனம் தெரிந்து அதை தவிர்ப்போம்னா இந்த நிலை ஏன் ஏற்படுது?
இந்த நிலை ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதற்கான வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருக்கும் பொழுது அவங்கள குர்ஆன் ஓத சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம், அப்பப்ப யாராவது கூப்பிட்டு குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப குர்ஆனை ஓத சொல்லி கேட்கிறாங்க. அவங்களும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டு போதும், நிப்பாட்டுங்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு என்ன சீக்கிரம் நிப்பாட்ட சொல்றாங்களே, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவரு ஓதிட்டு இருந்தவர் இப்படி பாக்குறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்தா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, தரையா கண்ணீர் வடித்து ரசூலுல்லாஹ் அப்படியே அழுகையில அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க ஓதுன வசனம் என்ன தெரியுமா? فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, ஒவ்வொரு உம்மத்திற்கும் அந்த உம்மத்தின் தூதர்களையே அந்த உம்மத்திற்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற சாட்சியாளர்களாக நாம் கொண்டு வருவோம். وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. இதோ உன்னையும் இந்த சமுதாயத்திற்கு எதிராக நாம் சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிற அல்லாஹ். ஏன்னா மௌலூத் ஓதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றோம் என்று மார்க்க விஷங்களை வளைத்து திரித்து சிறுக்கு செய்யறாங்கல்ல, நாளைக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன் இது ஏன்டா செய்றீங்க? புகழ்றதுக்காக செய்யறோம், நாங்க நன்மைக்காக செய்யறோம். மார்க்க சிறப்பு தூதர் வந்து நிப்பாங்க. நான் சொன்னேனா உனக்கு? நான் சொன்னா? நான் தான்டா தூதரு, நான் தான் உங்களுக்கு வழிகாட்ட அனுப்பப்பட்ட, நான் உனக்கு சொன்னா? அல்லாஹ் எப்படி ட்விஸ்ட் வைக்கிறான்னு பாருங்க. யாரும் பேச முடியாது. யாரெல்லாம் மார்க்கத்திற்கு எதிராக, தூதர் சொன்ன வழிக்கு எதிராக பிதாத்தான அனாச்சாரமான மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை மார்க்கம் என்ற பெயரில் நியாயப்படுத்தி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு அல்லாஹ் அடிப்பான், சீல். ரசூலுல்லாஹ் வந்து நிப்பாங்க, சொல்லு என்ன இது? இதுக்கு நான் சொன்னா? இதை நான் சொல்லவே இல்லை, இது நான் சொல்லவே இல்லை, நான் வழிகாட்டவே இல்லை, நீங்களாக செய்து கொண்டிருந்தது என்று ரசூலுல்லாஹ் வந்து சாட்சி சொல்லுவாங்க. எல்லாரும் கப்சி, பதில் பேசவே முடியாது. இந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவதாக தன்னுடைய திருமறையில அல்லாஹ் பேசுகின்றார். இந்த செய்தியை கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுடைய பார்வை அப்படி இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா, இது என்னைக்கோ நடக்க போறது, எப்பயோ மறுமை அது எங்கேயோ இருக்கு, சொர்க்க நரகம் அது எப்பயோ தீர்மானிக்கப்படும், இன்னும் வாழ்க்கையே இன்னும் வாழ்க்கைன்னு ஒரு 60 வருஷம் 70 வருஷம் போன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன மவுத்து, அப்புறம் என்ன மறுமை, அதெல்லாம் பல 1000 வருஷம் ஆகும். இப்படிங்கிற மனநிலையில ரசூலுல்லாஹ் பார்க்கல. ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த தருணத்தில் பார்த்தார்கள். இந்த மக்களையா, இதோ இந்த மக்களையா, நான் சத்தியத்தை சொல்ல வந்த இந்த மக்களுக்கா, நான் நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட இந்த மக்களுக்கா, இதோ இந்த மக்களுக்கு எதிராகவா நான் சாட்சி சொல்வேன் என்று அந்த மக்கள் அப்படி கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டி பார்க்கிறான். இப்ப நடந்தா எப்படி, இந்த நொடியில் நடந்தால் நாம் எப்படி அதை அணுகுவோம் என்ற மனநிலையில ரசூலுல்லாஹ் அந்த செய்தி அணுகிறாங்க. இதுதான் ஆழமான பாடம், படிப்பினை. ஒரு மார்க்க அறிவுறுத்தல்கள் செய்தி நமக்கு படிப்பினை தர வேண்டும் என்றால், அது நம்மை மாற்ற வேண்டும் என்றால், அதை என்னைக்கோ எப்பயோ அப்படின்னு இல்லாம இன்னைக்கு இப்ப இது நடந்தா எப்படி என்ற மனநிலையில் நாம் நம்மை வைத்து பார்த்தால் அது நம்முடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். உளவியல் ரீதியில நிச்சயமாக அது ஒரு நம்மிடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய திருமறையில அப்படித்தான் சொல்றான். பல்வேறு இடங்கள்ல யாரெல்லாம் இறைவனுடைய செய்திகளை, மார்க்க அறிவுறுத்தல்களை புறக்கணித்து செல்வார்கள், அதை பத்தி எல்லாம் பேசுறான். அறிவுரைகள் வந்து சொல்லப்பட்டாச்சு, இறைவனுடைய செய்திகள் வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டாச்சு. சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அதை யார் புறக்கணிக்கிறாங்களோ, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம். وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, மறுமை நாளை அவனை குருட்டு பயலா கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அவன் கேட்பானா, கால ரப்பி லிமா ஹஷர்தனி அமா, இறைவா என்னை எதுக்கு குருட்டு பயலா எழுப்பியிருக்க, கண் தெரியாதா நான் எதுக்கு நீ எழுப்பியிருக்கிறேன். ஒக்கது குந்து பஷீரா, நான் தான் உலகத்துல தெளிவா தானே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தான் நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சே,
அப்புறம் எதுக்கு என்னைய கண்ணு தெரியாதவனா குருடனா எழுப்பி இருக்கிற அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பானாம். அப்ப அல்லாஹ் பதில் சொல்வானாம், கால கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபநஸீதஹா. இப்படித்தானடா ஏன் வசனம் உனக்கு வந்துச்சு? அல்லாஹ் சொல்றான், மார்க்கத்துல இப்படி இருக்கு, குர்ஆன்ல இப்படி இருக்கு, ஹதீஸ்ல இப்படி இருக்கு சொல்லப்பட்டுச்சுல உனக்கு. நீ கேட்டியா? நீ திருந்தினியா? நீ உன்னைய மாத்திக்கிட்டியா? நீ செஞ்சியாத? அதை எனக்கு என்ன நீ விட்டுட்டு போனியல்ல, நீ மறந்துட்டு போனீலப்பா. ஃபநஸீதஹா. அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அதெல்லாம் டைம் இருக்கு இப்படின்னு தட்டி விட்டுட்டு போனில்ல, அதை மறந்துட்டு போனில்ல. அதே போல் இன்றைய தினம் நாம் உண்மை மறந்து விட்டோம், போடா குருட்டு போயலன்னு சொல்லி அல்லாஹ் விரட்டி விடும். அப்ப யார் மார்க்க செய்திகளை கேட்டும் அறிந்தும் தெரிந்தும் அதை வெறும் தகவலாக மட்டும், வெறும் செய்தியாக மட்டும் தம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்வார்களோ அவர்களுக்கு இந்த நிலை மறுமையில ஏற்படும். நெருக்கி பிடிப்பான் அல்லாஹ், கடுமையான ஒரு நெருக்கடி அல்லாஹ் மறுமையில் ஏற்படுத்துவான். இந்த உலகத்திலும் கூட அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும். தெரிஞ்ச அதெல்லாம் வரதட்சணை வாங்க கூட தெரிஞ்ச அதெல்லாம் ஆமாங்க, அதெல்லாம் சரிதாங்க, இருந்தாலும் இந்த காலத்துல எப்படிங்க ஆடம்பர மார்க்கத்துல திருமண விஷயத்துல மார்க்கம் தலையிடுது. மத்ததுல நீ என்ன பண்ணிட்டு போங்க, வீண் விரை இல்லாம. ஆனா திருமணம் வந்துட்டு கட்டுப்பாட்டுக்கு வாங்க, மார்க்கம் வழிகாட்டுது. அதெல்லாம் இந்த காலத்துல எப்படிங்க சரி வரும்? அதெல்லாம் அப்படித்தான் அடி போடு நவட்டு செலவு தாராளம் தெரிஞ்சுக்கிட்டே இதுதாங்க நன்மை, இப்படிதாங்க செய்யணும், இதுதாங்க வணக்கம், இதுதாங்க முறை தெரியும். தெரிஞ்சாலும் காலகாலமா செஞ்சிட்டோம், வழக்கமா செஞ்சிட்டோம், பல வருஷமா செஞ்சிட்டோம், திடீர்னு எப்படிங்க மாத்துறது என்று யார் சரி என்று தெரிந்தும் உண்மை என்று தெரிந்தும் இதுதான் சரியானது என்று உறுதியாக தெரிந்தும் அதை புறக்கணிப்பார். அது என்ன காரணமா இருந்துட்டு போட்டோம். யார் அதை அலட்சியப்படுத்துவார்களோ புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு கடுமையான நெருக்கடியான வாழ்வு நிலை எல்லாம் ஏற்படுத்துவதாக சொல்லி காட்டுகின்றார். இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் எல்லாம் தெரிஞ்சும் அறிவுறுத்தல்கள் பெற்றோம் அதை புறக்கணிச்சிட்டு போனவங்களுக்கு நெருக்கடியான நிலை இருக்கிறதோடு சேர்த்து அல்லாஹ் ஒரு நிலையை அல்லாஹ் மறுமையில ஏற்படுத்துவான். அந்நாளில் நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்ப என்ன செய்வான் தெரியுமா மனுஷன்? இன்சான், மனிதன் அப்போது அந்த அறிவுரைகளை நினைத்து பார்ப்பான். தொழணும்னு சொன்னாங்க, வைக்கிறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது நமக்கு சொல்லப்பட்டுச்சே, மார்க்கத்துல இருக்கு, அல்லாஹ் சொல்றான்னு சொல்லப்பட்டுச்சே, செய்யாம வந்துட்டமே, அப்படி பண்ணிட்டமேன்னு என்ன செய்வானா அந்த அறிவுரைகளை நினைத்து பார்ப்பானா. அல்லாஹ் கேட்கிறான், எங்க வந்து எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, எங்க வந்து எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்ப எப்படி அறிவுரை பயன்தரும்? இப்ப எப்படிப்பா அறிவுரை பயன்தரும்? மார்க்க செய்திகளை இறைவனுடைய அறிவுறுத்தல்களை கேட்பதற்கும் அதை சிந்திப்பதற்கும் நம்மை திருத்திக் கொள்வதற்கும் அவ்வளவு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்க, அப்ப எல்லாம் சிந்திக்காம அப்ப எல்லாம் யோசிக்காம அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கிய அன்னாலகு திக்ரா, எப்படி அந்த அறிவுரை நமக்கு பயன் தரும்? அப்ப இந்த கை சேதம் நமக்கு வந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அறிவுரைகளை மார்க்க செய்திகளை அது வெறும் தகவலாக வெறும் செய்திகளாக ஏத்திட்டு போயிடாம, சொன்னவர் இவர் யாரு, சின்ன பையன் சொல்லிட்டு போ, நீ நபரை பார்க்கல, என்ன கருத்து, இறைவனுடைய வார்த்தை, அதை நான் கேட்பேன், அதை நான் சரி பண்ணிக்குவேன்னு அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிறோம்ல வெயிட்டு, அதுக்கு கொடுக்கிறோம்ல முக்கியத்துவம், அதுதான் நம்மை சீர்திருத்தும். இன்னும் ஒரு கட்டத்துல அந்த மார்க்க அறிவுறுத்தலை கேட்கக்கூடியவங்க ஒரு சாரார் கேட்கறதே இல்ல, புறக்கணிச்சு போறது. இன்னொரு சாரார் கேட்பாங்க, அலட்சியப்படுத்துறது, தெரிஞ்சுக்கிட்டே செய்யாம வர்றது. இன்னொரு சாரார் இருப்பாங்க, அறிவுரைகளை கேட்கும் பொழுது அப்படியே பள்ளிக்கு முதல் செஃப்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. எல்லா பயான்னா டான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நிற்பாங்க. பயான்னா உரி உரி கேட்பாங்க, குறையே இல்லை. அமல் செய்வதிலும் குறை இல்லை, கேட்டு அமல் செய்வதிலும் என்ன இருக்காது, எந்த குறையும் இருக்காது. ஆனால் இப்படி மார்க்க செய்திகளை மார்க்க அறிவுறுத்தல்களை உள்வாங்கி அதை கடைபிடித்து அதை பின்பற்றணுங்கிற நிலையில் இருக்கும் பொழுது ஒரு கட்டம் அவங்களுடைய சிந்தனை எப்படி மடை மாறும்னா, சொல்லப்படுகிற கருத்தை உள்வாங்குவதை விட்டுவிட்டு சொல்லப்படுகிற நபர்களை உள்வாங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார். அவர் என்னமா பேசுறாரியா,
சும்மா அப்படி குரலை ஏத்தி இறக்குறாருன்னா சும்மா தெரிக்கும்ல. அவருடைய செய்க பாவனை, அவருடைய உதாரணம், அவருடைய அந்த ஆதாரத்தை கோட் பண்ற விதம் என்ன அருமை. பயான்லாம் இப்படி இருக்கணுங்க பயானு இப்படின்னு அந்த பயானை பேசக்கூடியவர்களின் பக்கம் லயிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது இறை நம்பிக்கையாளர்களிடத்துல இருக்கவே கூடாது. ஒரு ஏகத்துவாதத்தில், ஒரு சத்தியவாதிடத்தில் இருக்கவே கூடாது. இது இயல்பா அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். இயல்பாவே அது அப்படி அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். உளவியல் அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் எஃபெக்ட். அது என்னப்பா ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் எஃபெக்ட் அப்படின்னா, ஒரு முகத்தை திரும்ப 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 நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த முகம் நமக்கு பரிச்சயம் ஆயிடும். அதான் பிரபலியம், அவ்வளவுதான், அவர் ஒண்ணும் கிடையாது. ஒரு குரலை திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குரல் நமக்கு பரிச்சயம் ஆயிடும். அந்த பரிச்சயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் விருப்பத்தையும் வச்சிட்டோம்னா, கொஞ்சம் நேசத்தையும் வச்சிட்டோம்னா, அவர் என்ன சொன்னாலும் கரெக்டியா, அவர் எப்படி சொன்னாலும் கரெக்டியா, இப்படிங்கிற மனநிலைக்கு மனுஷன் போவான். கண்டிப்பா போவான். இப்படித்தான் அல்லாஹ் இயற்கையா மனிதனுடைய உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பாக்குற நடிகர்களை திரையில பார்த்து 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 எங்க தலடா சும்மா பிச்சு உதறிட்டாருன்னா விசில் அடிச்சு நவத்துறான். வயசாகி அப்படி முடியெல்லாம் தளர்ந்து தோல்லாம் நுரைஞ்சி முடியெல்லாம் நரைச்சு போய் தோல்லாம் சுருண்டு போனாலும் தலைவர், எங்க தலைவர் வாய் திறந்தாலே தத்துவமா கொட்டுது என் தலைவருக்குன்னு அப்படி போடுறான். வெயில்ல கிடந்து வாடுறான். டிரான்ஸ்பார்மர்ல ஏறி விழுந்து உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு உயிரையே தொலைக்கிறான். என்ன செஞ்சாங்க? ஏதாவது கஷ்டத்தை போக்குனாங்களா? அவங்க ஏதாவது உதவி பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க நடிகர்கள்? ஒண்ணும் பண்ணல. பக்தி, இந்த பக்தி நிலை இயல்பாவே மனுஷனுக்கு ஏற்படும். இது இயல்பாவே மனிதனுடைய உள்ளத்துல உணர்வெடுக்கத்தான் செய்யும். ஆனா சத்தியவாதிகளுடைய உள்ளத்துல எடுக்கவே கூடாது. மார்க்கத்தை மார்க்கமாக பார்க்கிற நேர்வழியில் நடப்பவர்களுடைய உள்ளத்துல அது உருவோடப்படவே கூடாது. சொல்றவன் எவனா இருந்தாலும் சரி, சொல்றவன் மேட்டரே இல்லை, சொல்லப்படுகிற கருத்து என்ன அதைத்தான் நம்ம உள்வாங்கணும். ஏன்னா மறதி பலவீனம் தானே. சொல்றவர்கிட்ட மறதி வரும். சொல்றவர் தாம் என்ன சொன்னோம், நம்ம என்ன செய்யறோங்கிறதையே மறந்து தவறு செய்ய வாய்ப்புண்டு. மார்க்கத்துல தவறு வருமா? கொள்கையில பிழை வருமா? தனி மனிதனிடத்தில் தவறு வரும். யாருக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்ப ஷைத்தான் ஆதம் நபியை வழிகெடுத்தானோ அது மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் எப்படி ஷைத்தான் வாய்ப்பெடுத்து வழிகெடுப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. அது அவங்கவுங்க செயல், அவங்கவுங்களுக்கு. நாம நபர்களை பார்த்து எந்த நேரத்திலும் அறிவுரைகளை எடை போடவே கூடாது. அப்படியான சிந்தனை நம்மிடத்தில் வந்துவிடவே கூடாது. அவர் சாப்பிட்டா பேசினாலும் சரி, அப்படி தூக்கலா பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, பேசப்படுகிற கருத்து என்ன, செய்தி என்ன, முதல்ல ஓ இந்த செய்தி ஓகே ரைட், இதுல நம்ம என்ன பாடம் பெற்றோம், அது நம்மிடத்தில் என்ன மாற்றம் பெற்றோம். இந்த அணுகுமுறை நம்மிடத்தில் இருந்தால் நாம் தான் மிக தெளிவான சிந்தனையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படி இல்லாத மனநிலை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நபர் மீது பக்தி உடையவர்களாக மாறுவோம். இவர் ஸ்பீச் அவர் பேசினாதான்ப்பா பயானு கேட்ட மாதிரி இருக்குப்பா, என்ன ஒரு ஆத்ம திருப்தி இப்படின்னு போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா லைக் ஆரம்பிச்சு விரும்ப ஆரம்பிச்சு நம்மள அறியாமலேயே அந்த நபரின் மீது பக்தி கொண்டவர்களாக மாறக்கூடிய மனநிலை நம்மிடத்துல வரும். அப்ப இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளர்களின் தன்மையாகவும் இருக்கணும். எது? யார் சொன்னார் என்பதை விட என்ன சொல்லப்பட்டது என்ற சிந்தனை நம்மிடத்தில் வந்துவிட்டால். எவ்வளவு பேசப்பட்டுச்சு, 1 மணி நேரம் பேசினாங்க, அரை மணி நேரம் பேசினாங்க, டைம் மேட்டர் இல்ல, என்ன பேசப்பட்டுச்சு, அதுல நம்ம எவ்வளவு உள்வாங்கணும், அதுல நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மாத்திக்கிட்டோம் என்ற சிந்தனை என்ற அணுகுமுறை நம்மிடத்தில் வந்து விட்டால் நாம் மிக தெளிவான சிந்தனையில் வழிகாட்டுதலில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம முட்டா பேலுன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவுரைகள் பயன் தருவதெல்லாம் யாருக்கு தெரியுமா? உலுல் அல்பாப்,
அறிவுடைய மக்களுக்குத்தான், சிந்தனையுடைய மக்களுக்குத்தான் அறிவுரைகள் பயன் தரும். அப்படின்னா யாருக்கு மார்க்க செய்திகள், இறைவனுடைய அறிவுறுத்தல்கள் பயன் அளிக்கலையோ, அதிலிருந்து பயன் பெற்று தன்னை மாற்றவில்லையோ, அந்த கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனநிலை எப்ப வந்து விட்டதோ அவன் முட்டா பயன் அர்த்தம். முட்டாள் அவன். இவ்வளவு அழகான அறிவுறுத்தலும் வழிகாட்டுதலும் இருக்கும் பொழுது அதை லயிக்கிறதை விட்டுட்டு அதன் பக்கம் பக்தி கொண்டு அதன் பக்கம் ஈடுபாடோடு செல்வதை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பேசுறாரு, அவர் எப்படி இன்னமா யதஸக்கரு உலுல் அல்பாப், அறிவுடைய மக்களுக்குத்தான் அறிவுரைகள் பயன் தரும் என்கிறான் இறைவன். இப்ப நாம் இப்படி இருக்கிறோம், நாமளே இடை போட்டுக் கொள்ளும். நாம செய்திகளை, கருத்துக்களை, மார்க்க அறிவுறுத்தல்களை உள்வாங்குகிறோமா, நபர்களையா, அல்லது செய்திகளை வெறும் தகவல்களாக மட்டும் கேட்டு கடந்து போறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையின் மாற்றமாக அதை பார்க்கிறோமா, அதில் நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு அதில் படிப்பினை பெறக்கூடிய மனநிலையோடு அணுகுகிறோமா, எப்படி நாம் நம்மை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய மறுமையினுடைய நிலைப்பாடுகள் தீர்மானிக்கப்படும். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தனி நபர்களின் மீது மோகம் கொள்கிற துளி அளவு சிந்தனையும் நம்மிடத்தில் இருந்துவிடக் கூடாது. அது எவ்வளவு சிறப்பா பயான் பேசினாலும் சரி, அப்படி உணர்ச்சியை கொட்டி அப்படியே யதார்த்தமா அப்படி தன்மையோடு பேசினாலும் சரி, நபருக்கு இங்க முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. இறைவனுடைய சபைகளில் மார்க்க செய்திகள் பேசப்படுகிற சபைகளில் அவர் யார், அவர் பேர் என்ன, எங்கிருந்து வர்றாரு, மேட்டரே இல்ல, என்ன பேசப்பட்டுச்சு, இது நம்மள்ட்ட இருக்கணும். இன்னைக்கு பலர் இருக்காங்க, இது நம்ம சும்மா ஏதாவது சொல்லல, பல நபர்களை பாக்குறோம். பாய் அங்க பேசுனீங்க மதுரையில ஸ்பீச் சும்மா சூப்பரா இருந்துச்சு பாய், நல்ல அருமையான பயான். அப்படியா, சரிபா என்ன தலைப்புல பேசணும், அருமையான பயானுங்க, என்ன தலைப்புல பேசணும் பாய், அது தலைப்பு மறந்து போச்சு. சரி என்ன கருத்துல பேசணும், கருத்தை சொல்லுங்க பாய். கருத்து மறந்து போச்சு பாய், தலைப்பு மறந்து போச்சு, கருத்து மறந்து போச்சு. ஆனா சூப்பரா பேசினாருன்னு சொல்றீங்களாங்க, இப்ப என்னத்தாங்க ரசிச்சீங்க, இப்ப என்னத்தை உள்வாங்கினார் அவர், இதுக்கு என்ன அர்த்தம்? தலைப்பு தெரியல, என்ன பேசினாங்க, அதுல ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் உள்ளத்தை தொட்டிருக்கும்ல, ஏதோ ஒரு பாயிண்ட். எல்லாருக்கும் எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. அல்ல யாருக்கு ஏதாவது உள்ளத்துல போடுறானோ அது அவங்க உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த ஒரு பாயிண்ட் வச்சீங்க பாருங்க, இது உண்மையிலே அருமையான பாயிண்ட். அதுல இருந்து என்னுடைய மனசு இப்படி சொன்னா பரவாயில்ல, தலைப்பு தெரியல, என்ன கருத்து தெரியல, ஆனா பயான் பாய் சூப்பரா செம்ம ஸ்பீச். அப்ப இவர் எதை லயிச்சிருக்கிறாரு? கருத்தை இல்ல, வசனத்தை இல்ல, செய்திகளை இல்ல, நபரத்தான். நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்க போறோம் என்பது நம்முடைய வாழ்வின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். உள்ளத்துல உறுதியாக மிக தெளிவான சிந்தனையில் நாம் இருக்கணும். எப்பவுமே பேசக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கிடையவே கிடையாது, கருத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். அதுதான் வெயிட், அதுதான் அல்லாஹ்வுடைய வசனம். அந்த மனநிலையோடு அறிவுரைகளை நாம் அணுக வேண்டும். அப்ப மார்க்க அறிவுறுத்தல்கள் எதற்கு நமக்கு சொல்லப்படுதுன்னா, எதுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுதுன்னா, மறதியுடைய மனநிலையோடு மனிதன் இருக்கிறான். அந்த மறதியில் சைத்தானுடைய ஊசலாட்டத்தில் நம்மை வழிகெடுத்து அவன் கொண்டு போயிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் நம்மை நினைவுபடுத்திக் கொண்டு, நம்மை சீர்படுத்திக் கொண்டு, நம்மிடத்தில் தவறுகள் வந்தாலும் பிழைகள் வந்தாலும் அதை திருத்திக் கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அத்தகைய மனநிலையோடு அறிவுரைகளை அணுகக்கூடிய மக்கள் தான் அறிவுடைய மக்கள். அது அல்லாத யாராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுடைய பார்வையில் முட்டாள்கள் தான். நீ எம்காம்னு போட்டுக்குங்க, எம்பிஏன்னு போட்டுக்குங்க, எல்எல்பின்னு போட்டுக்குங்க, எந்த யாராவும் இருந்துட்டு போங்க, பெரிய உயர் அதிகாரியா யாரா இருந்துட்டு போங்க, மார்க்க செய்திகளை அதனுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை செயல்படுத்தாமல் வெறும் செய்தியாக கடந்து போனால் அல்லது நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனநிலை வந்து விட்டால் அவர்கள் இறைவனின் பார்வையில் முட்டாள்கள் தான், அடிமுட்டாள்கள். நாம் முட்டாள்களாக இருக்க போகிறோமா அல்லது இறைவனின் பார்வையில் அறிவுடைய மக்களாக இருக்க போகிறோமா? இறை நம்பிக்கையின் தன்மையை மார்க்க செய்திகளோடு அல்லாஹ் இணைத்திருக்கிறானே, அந்த இறை நம்பிக்கையின் தன்மையோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த மார்க்க சபைகளில்
நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்க போகிறது, அதை கேட்கிற அந்த விதத்தில் நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையின் கட்டங்கள் தீர்மானிக்கப்பட போகிறது. எனவே மார்க்க செய்திகளை அதன் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.